நான் உங்க செஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கீரை கூட்டு. இந்த கீரை கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீரை ஒரு கட்டு, ஜீரகம் சிறிதளவு, வெள்ளை குண்டு உளுந்து சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, கடுகு சிறிதளவு, பாசிப்பருப்பு 50 கிராம், சால்ட் தேவையான அளவு, தேங்காய் 1/4 மூடி தேங்காய், பச்சை மிளகாய் 5. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாசி பருப்பில் தண்ணி ஊற்றி எப்படி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பொடி தேவையில்லை, ஏன்னா கூட்டுக்கு நம்ம மஞ்சள் பொடி போட போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பாசி பருப்பு 50 கிராம் பாசி பருப்பை வேக வச்சுக்காங்க. இப்போது தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் மூணுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கீரை கூட்டுக்கும் சரி, எந்த கூட்டுக்குமே கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். இப்போது இந்த கீரை பாருங்கள், நான் வந்து சிறு கீரை தான் வாங்கியிருக்கேன். ஸோ சிறு கீரையை எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நல்லா நீங்கள் வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு 3-4 தரம் நல்லா அலசணும். ஸோ அலசினீங்க அப்படின்னா தான் அந்த கீரையில் உள்ள மண் அப்படிங்கிறது போகும். ஸோ இப்போ இந்த கீரையை அலசிட்டு இது கூட நாம் வந்து பாசிப்பருப்பு போட்டு நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி ஊற்றி ஒரு கீரை கூட்டு, அருமையான கீரை கூட்டு பண்ண போகிறோம். அதையும் பார்ப்போம். அப்படின்னா ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சு. மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கீரையை நல்லா வடிகட்டிட்டு ஸோ இது மாதிரி போடுறேன். தண்ணி அப்படிங்கிறது நம்ம ஊற்றவே வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கீரையில் உள்ள தண்ணி ப்ளஸ் நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறோம். இந்த உப்பு போட்டோம் அப்படின்னாலே அந்த தண்ணி அதில் உப்புல உள்ள கீரையில் உள்ள தண்ணியே நமக்கு நல்லா இருக்கும். இப்போது இது கீரையோடைய சேர்ந்து நம்ம உப்பு கொஞ்சம் இது வேகிற அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தண்ணி ஏன்னா பாசி பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் வேற, அந்த பாசி பருப்புக்கும் சேர்த்து நம்ம வந்து தண்ணி அதில் ஊற்றியாச்சு. அதனால் பாசி பருப்பில் தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு கீரைக்கு தண்ணியே வேண்டாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சு பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கீரையில் தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் இந்த கீரையில் கொஞ்சம் அந்த ஈரம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா அந்த லைட்டாக அந்த ஈரம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் கீரை வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து கீரை ஆல்ரெடி வெந்துருச்சு. அதாவது கொஞ்சமாக கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி உப்பு போட்டோம்னாலே கீரை வெந்துடும். அதோடு இல்லாமல் நாம் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டி இருக்கிறோம். ஸோ இப்போது இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பாசி பருப்பையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பாசி பருப்பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பாசி பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் கீரையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். ஸோ நமக்கு இதுதான் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. பாதி பேருக்கு கீரை கூட்டு லூஸாக போகுது அப்படின்னா பாசி பருப்புலையும் அவங்க தண்ணி ஊற்றிடுவாங்க, கீரையிலையும் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கீரை கூட்டு லூஸ் ஆகிற காரணமே. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கூட்டு அப்படிங்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாசிப்பருப்பு போட்டதும் பாசிப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியும் சேர்ந்து இப்போ பாருங்க எப்படி ஆயிருக்கு, அந்த கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா கீரை கூட்டு. நாம் இதுக்காக தான் முதல்ல நான் சொன்ன காரணமே தண்ணியை கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லி. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் அரைச்ச விழுது. இந்த தேங்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 2 பத்து அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பத்து அளவுக்கு உள்ள தேங்காயை நீங்கள் பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு கொதி வரணும். அப்போ தான், இல்லைன்னா தேங்காய் போட்டதும் கெட்டு போயிடும். இப்போ நமக்கு வெய்ய காலம், மழை காலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வெய்ய காலம் அப்படின்னும் போது கீரை கூட்டில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நாம் தாளிப்பு தனியாக தேங்காய் எண்ணெயில் போடணும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது நல்லா கீரை கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டு தாளிப்பு ஊற்றுறதையும் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இரும்பு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா தான் கீரை கூட்டு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளிக்கங்க, அல்லது 3 கிளை. தேங்காய் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள காஞ்ச மிளகா, இந்த கடுகு நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பை போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போடணும். ஸோ இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீரை கூட்டுக்கு மேலேயே பெருங்காயத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா தாளிப்பு போடும்போது தாளிப்புல போட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாசனை அப்படிங்கிறது போயிடும். இப்போ நல்ல கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தாளிப்பை கீரை கூட்டில ஊத்திடுறேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.